ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான நல்ல காரசாரமான சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல உள்ள தொலியை சீவிட்டு இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன். அது ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு கருத்து போகாம இருக்கும், அதே நேரத்துல ஓரளவுக்கு நல்லா அதோட ஸ்கின் எல்லாம் சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி சாஃப்டாகி வரும்போது நமக்கு சீக்கிரமாவும் வதங்கி கிடைக்கும், அதே நேரத்தில் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்டேயே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்ததா மீதி இருக்கிற எண்ணெயில சோம்பு, கொஞ்சமா கடுகு, அடுத்ததா கொஞ்சமா உளுந்து, அடுத்து எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எப்பவுமே உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2-3 பூண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. கண்டிப்பா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நான் இன்னைக்கு பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். அதே இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இந்த டைம்ல தான் சேர்த்துக்கணும், அப்பதான் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடரை சேர்க்காம லைட்டா 1-2 இருக்கிற மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல நல்ல காரசாரமா சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி மசாலா அந்த டைம்ல போட்டு செய்யுங்க, அப்பதான் சூப்பரான டேஸ்டா இருக்கும். இப்போ இதை எடுத்து நீங்க சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.